ஜென்ரலாக வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வாங்கணுன்னாலே வந்து சாம்சங் வந்து அந்த லிஸ்ட்டில் ஆடே பண்ண மாட்டோம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஓவர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் 20,000 நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி சாம்சங் ஃபோன் அப்படின்னா வந்து சாம்சங் கேலக்ஸி F36 வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகி வந்து 1 year ஆகுது. பட் லென்த்தியான அப்டேட்ஸ் இருக்கிறதுனால இன்னமும் வந்து இந்த ஃபோன் வந்து அவுடேட் ஆகலை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஓவர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் இந்த ஃபோனை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாமா, கன்சிடர் பண்ணுறதா தான் எந்த மாதிரி ரீசனுக்காக இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது வந்து இன்றைக்கி வீடியோவில் இந்த ஃபோனோட குயிக்கான ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெலிகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பேஸில் டீல்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். பாக்ஸ் கண்டென்ட் எடுத்தோன்னா எப்பவும் போல் வந்து ஒரு ஸ்லிம்மான பாக்ஸ் தான், சார்ஜர் வந்து பாக்ஸில் கொடுக்கல. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சாம்சங்கோட ஒரிஜினல் 25 வாட் சார்ஜர் வந்து 800 கிடச்சிட்டு இருக்கு. சார்ஜரோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பாக்ஸில் பேக் கேஸு, ஸ்க்ராட்ச் கார்டு இதெல்லாமே வந்து எதுவுமே கிடையாது. ஒரு சார்ஜிங் கேபிள், சிமெசிக்ட பின்னு, யூசர் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் இருக்குது. ஒரு சிம்பிளான அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஃபோன் ஆர்டர் பண்ணும்போது கூட வந்து சார்ஜரோட மற்ற ஆக்சசரிஸ்மே வந்து சேர்த்து ஆர்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து பாக்ஸிய டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் வந்து 197 கிராம்ஸும், திக்னஸ் வந்து 7.7 mm தான். நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபோன், லைட் வெயிட்டாகவும் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கே வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து கிடைக்குது. பேக்கில் வந்து ஒரு வேகன் லெதர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் சாம்சங் F70யில் அந்த டெக்ஸ்சர் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. கையில் பிடிக்கும் போதே வந்து அந்த கிரிப் நல்லா வந்து ஃபீல் ஆகும். பட் இதில் வந்து ரொம்ப மைல்டு டெக்ஸ்சராக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணும்போதே வந்து மைல்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து கொடுக்கும். ஃபோனோட ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணி வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து 50,000 ஃபோன்லேயே வந்து கொரில்லா கிளாஸ் 7i தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ விக்டஸ் ப்ளஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஸ்க்ராச்சஸ்லேருந்து ரெசிஸ்ட் பண்ணும். இருந்தாலுமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான டெம்பர் கிளாஸ் வந்து போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல பில்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட டிஸ்பிளேன்னு வரப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட சூப்பர் AMOLED பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாட்ச் அண்ட் கொஞ்சம் திக்கான பெசல்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். பட் அது பெரிய வந்து இஷ்யூவாக இருக்காது. ரெகுலராக இந்த ஃபோன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம யூஸ் டு ஆகிடுவோம். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. பிளாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பியூராக இருக்குது. மல்டிமீடியா கன்செப்ஷனுக்குமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. 128 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. சம்டைம்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது ஸ்டட்டஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அவுட்டோர் பிரைட்னஸ்மே வந்து சஃபிஷியண்ட்டாக யூஸபிளாகவும் இருக்குது. டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். அடுத்து பேட்டரி பேக்கப்னு வந்தோன்னா 5000 mAh பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வந்து பவர் பேங்க் ஃபோன்ஸ் தான் வந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸ் பார்த்துட்டு டக்குன்னு 5000 அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து ஷாக் இருக்கும். 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஒரிஜினல் சாம்சங் சார்ஜர் யூஸ் பண்ணால் 1 hour 40 minutes ஆச்சு எனக்கு ஃபுல் சார்ஜ் ஆக. ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க, ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6 to 6.5 hours வந்து நார்மல் யூசேஜில் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்குது. மொபைல் டேட்டா அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் 5.5 hours வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. பேட்டரி பேக்கப் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பட் லைட்டாக யூஸ் பண்ண போகிறீங்க, அதிகமாக மல்டிமீடியாலாம் கன்சியூம் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ 8 to 9 hours மாதிரி வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து பேட்டரி கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு குட்டி டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நார்மலாக கேஷுவலாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் பேட்டரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துன்னா Exynos 1380 ப்ராசர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சாம்சங் M35ல் பார்த்து அதே ப்ராசர் தான் இது. ஸோ Exynos 1380 வந்து டே டு டே யூசேஜ் வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணும். ரொம்ப ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். யூஐயில் லேகு, ஸ்டட்டஸ் எல்லாமே வந்து நம்ம அப்பப்போ வந்து நோட்டீஸ் பண்ணுவோம். லைட் யூஸ்க்கு பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ ஃபோன் நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணும். Dimensity 6300 பேஸ் பண்ண ஃபோன்ஸ்லாம் இருக்கும். அதை விட ரொம்ப பெட்டரான ஃபோனு, மச் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கேமிங்க்கு வந்து நான் பெருசாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கேஷுவலாக வந்து பீச் பக்கி, பிளிட்ஸு, சப்வே சர்ஃப், டெம்பிள் ரன் இந்த மாதிரி கேம்ஸ் எதாவது ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ அதெல்லாமே வந்து நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ணும். விஷுவல்ஸுமே வந்து நல்ல இம்ப்ரெசிவாக இருக்கும். சாம்சங் யூஏயில் நம்ம சொல்லவே தேவையில்ல, கலர்ஸ் பை டிஃபால்ட்டாகவே வந்து ஓரளவுக்கு ரிச்சாக இருக்கும். ஸோ டெய்லி யூசேஜ் எல்லாமே வந்து கலர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா பாப் ஆகி சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். லைட் டு நார்மல் யூசேஜ் மல்டிமீடியாக்கெல்லாமே வந்து 1380 வந்து ஸ்டில் ஹேண்டில் பண்ணுது. ஸோ M47ல் வந்து அண்டர் 2 ஸ்கோர் அரௌண்ட் 7.5 lakh வந்து கிடைக்குது. இந்த ஃபோனில் வந்து அரௌண்ட் 7.3 lakh வந்து ஸ்கோர் கிடைச்சிது. ரெண்டுமே வந்து டீசெண்டான ஸ்கோர் தான். ஸ்னாப்ட்ராகன் சிப்பு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நினச்சி 6-7,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி M47 போகிறதுக்கு பதிலாக இந்த ஃபோனே வந்து ஓரளவுக்கு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணும். Exynos 1380 பட்டி டிங்கர் பண்ண வருஷன் தான் வந்து ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3. ரெண்டுமே வந்து சாம்சங் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. M47ல் பேட்டரி பேக்கப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சிக்னல் ரிசப்ஷன்
ரிசப்ஷன் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும். பட் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது இந்த ஃபோனில் வந்து ஃப்ரண்ட்லேயுமே வந்து 4K வீடியோ எடுக்க முடியும். M47 வந்து ஃப்ரண்ட்டில் 4K வீடியோ வந்து எடுக்க முடியாது. வேல்யூ ஃபார் மணி ஃபோன் பார்த்தீங்கன்னா F36 இல்லை அமேசானில் வந்து M36 கண்டிப்பாக வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோன் தான். சாஃப்ட்வேர் வந்து ரீசெண்டாக One UI 8.5 அப்டேட்டுமே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ One UI 8.5 சோஃபார் வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஃபீச்சர் வச்சு ஓரளவுக்கு நல்லாவே வந்து கஸ்டமைஸ் வந்து நம்ம பண்ணலாம். பட் இந்த லென்த்தியான அப்டேட்டை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாஃப்ட்வேர் வந்து கிடையாது. ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசஸர். லாங் டேர்ம் யூசேஜில் அப்டேட்ஸை ஃபோன் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த 6300 பேஸ் பண்ண ஃபோன்ஸோட இது ஒரு மச் பெட்டரான ஆப்ஷன் தான். One UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. யூசர் ஃப்ரெண்ட்லியான UI. எல்டர்ஸ்க்கு நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து பெருசாக எதிர்பார்க்காதீங்க. UIயில் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். பட் ஃபோன் ஓரளவுக்கு வந்து யூஸபிளாகவும் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. கேமரான்னு வந்து இந்த ஃபோனுக்கு வந்து அது இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ஃப்ரண்ட்டில் வந்து 13 மெகா பிக்சலும் ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா ஒயிட் இருக்குது. பட் M47 வந்து 5 மெகா பிக்சல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் யூஸ் பண்ணியுமே வந்து 4K 30 FPS வந்து வீடியோ எடுக்கலாம். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை வீடியோஸுமே வந்து தரமாக எடுத்து கொடுக்குது. ரெகுலர் போர்ட்ரேட் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், டே லைட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்குது. எனக்கு பர்சனலாக வந்து சாம்சங்கோட கலர்ஸ் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ரியர் கேமராக்கு OIS சப்போர்ட்டும் இருக்குது. டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. ஃபோட்டோஸ் பை டிஃபால்ட்டாகவே வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டடான அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். கேமரா அவுட்புட் நல்லா இருந்தாலும் கேமரா UI வந்து கொஞ்சம் ஸ்லகிஷாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷட்டர் டிலே சாம்சங் ஃபோன்ஸில் ஜென்ரலாகவே வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபோனில் இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப அப்டப்டாக வந்து நம்ம ஃபீல் ஆகும். ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ அவுட்புட் பெட்டராக இருக்கும். பட் அர்ஜென்ட்டாக வந்து டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு பிளரான இமேஜ் கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் மற்ற ஏரியாஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் சாம்சங் ஃபோனில் பார்க்குற மாதிரி தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. இந்த ஸ்பீடுக்கு வந்து நம்ம கொஞ்ச நாள்லேயே வந்து யூஸ் டு ஆகிடுவோம். வைஃபை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்து இஷ்யூஸ் இல்லை. சிக்னல் ரிசப்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு. ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து விர்ச்சுவலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கால் பேசுகிறப்போ வந்து பெருசாக வந்து இஷ்யூஸ் இல்லை. காம்பஸ் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் பர்பஸ்க்குமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேசிக்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் பெருசாக வந்து எதிர்பார்க்காதீங்க. பட் வைப்ரேஷன் மோட்டார் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. பைக்கில் போகிறப்போ கால்ஸ் எதுவுமே வந்து நம்ம பெருசாக வந்து மிஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தோன்னா டிஸ்பிளே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். மல்டிமீடியா கன்செப்ஷனுக்குலாமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். சாஃப்ட்வேர் இன்னொரு பாசிட்டிவ். கேமராவுமே வந்து நம்ம பாசிட்டிவான ஏரியாஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட கான்ஸ்ன்னு பார்த்தோன்னா பேட்டரி பேக்கப் வந்து ஒரு சில பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு குட்டி டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நார்மலாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனுக்கு நான் பெருசாக அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கக்கூடிய ஓவர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் 20,000 வந்து நீங்கள் சாம்சங் F36 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறதா இருந்தாலும் சரி, அமேசானில் M36 பார்க்குறதா இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்தான ஆப்ஷன் தான். M47க்கு போகிறதுக்கு பதிலாக என்ன கேட்டிங்கன்னா F36 வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்ம ஓரளவுக்கு வந்து அமௌண்ட்டுமே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து M36 இல்லை F36 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அரௌண்ட் 20,000 ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஃபோன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா Oppo K13 வந்து இன்னும் ஸ்டாக்கில் இருக்குது. அந்த ஃபோன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். K13ஓட டர்போ ப்ரோ, Realme 15 Pro, Realme P4 Pro எல்லாமே வந்து இன்னும் ஸ்டாக்கில் வந்து இருக்குது. அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்குள்ளே அந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் கண்டிப்பாக அதெல்லாமே வந்து ஹிடன் ஜெம்ஸு, அதை வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ இந்த ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இருக்க நம்ம டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே வந்து நீங்கள் அங்கே டீல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.